மறக்காம லைக்கும் சீக்கிரம் எல்லாரும் ஊருக்குள்ள போங்க. புலி ஊருக்குள்ள போயிடுச்சு. சீக்கிரம் ஆயுத தடுங்க. கிருஷ்ணா சாவுடா. என்னடா என்னாச்சு? நம்ம வரட்டி விட்டு அந்த புலி ஊருக்குள்ள போயிருக்குது. ஒரு உசுறு போச்சுனாலும் அவளை வெறும் யூனிஃபார்ம் கலத்த வேண்டியதா. நீ ஆற்றங்கரை ஊருக்கு போ. நீ அந்த பெரிய மலை பக்கத்துல போ. நீங்க 2 பேரும் ஆத்துப்பாலத்துக்கு அந்த சைடு அந்த கிராமத்துக்குள்ள போங்க. புலி எங்க இருந்தாலும் சரி சுத்தி வளைச்சு புடிச்சிருங்க. அதுக்கு முன்னாடி மக்களுக்கு போய் இன்ஃபார்ம் பண்ணணும். யாரும் கூடாரத்தை விட்டு வெளியில வரக்கூடாது. உடனே அதுக்கான வேலையில பாக்குறோம். சீக்கிரம் நேரம் இல்ல. ஒரு உசுறு கூட போக கூடாது. இன்னும் ஊர்ல இருக்க மக்களுக்கு யாருக்கும் தெரியாது. அந்த குரூப்ல இருக்க தலைவனுக்கு தெரியப்படுத்துங்க. அவரால் மட்டும் தான் ஊரை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா இப்ப எல்லாருமே மலை மக்கள் எல்லாமே தேடி எடுக்க கிளம்பிருப்பாங்க. நம்மளுடைய கேர்லெஸ் தான். இன்னைக்கு ஊருக்குள்ள புலி புகுந்திருக்கேன். என்ன பண்ணுவீங்களோ யாரு பண்ணுவீங்களோ இந்த ஒரு மணி நேரத்துல பிடிச்சா ஆகணும். இல்ல கண்டிப்பா ஏதாவது ஒரு உசுறு போயிடும். ஓகே ஊருக்குள்ள போய் இன்ஃபார்ம் பண்ணுங்க. போங்க. என்ன நடக்க வரசலா நட. இன்னும் மரவள்ளி கிழங்கு புடுங்கணும், தேன் எடுக்கணும். இன்னும் வேட்டை ஆடிட்டு வந்துருவாங்க. நீ சீக்கிரம் கிளம்பு. போறதுல சரிதான். புலி கிளிலாந்தோ பார்த்து போயிட்டு சீக்கிரமாக்க வந்துடணும் கூடாரத்துக்கு. சரிங்கய்யா. ஒத்தைக்கெல்லாம் போகாத, பிள்ளைங்களோட போயிட்டு வா. நான் ஒத்தைக்க போகலப்பா, பிள்ளைங்களோட தான் போறேன். ஆத்தங்கரைக்கு அந்த பக்கம் போயிடாத, அங்கதான் புலி நடமாடுதுன்னு ஊருக்குள்ள பேச்சு. இல்லப்பா, நான் ஆத்தங்கரைக்கு அந்த சைடு போக மாட்டேன். சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிங்கய்யா. சோலையம்மா, சோலையம்மா. என்ன ஆத்துக்கு தண்ணி பிடிக்க போமா? அதுக்கு தான் கூப்பிட வந்தேன். சரி வா போயிட்டு வரலாம். ஐயா, ஐயா, ஆத்துக்கு அந்த கரைக்கு போய் நான் தண்ணி மோட்டிட்டு வரேன். சீக்கிரம் வாட்டி, நேராவுது. அப்போ நம்ம தண்ணி மோண்டு போக வரலையா? வழக்கம் போல எல்லையை தாண்ட போறோம். சீக்கிரம் வா. ஊருக்குள்ள புலி லாந்ததுன்னு சொன்னாங்க. நீ எல்லையை தாண்டி போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆமா, நாம பார்க்காத புலியா கரடியா இதெல்லாம் ஒரு விஷயமா? இங்க பாரு, இன்னைக்கும் நாம நம்ம சமஸ்தானத்தை தாண்டி அந்த காட்டுக்கு போறோம். இங்க யாரும் நம்மள தேட மாட்டாவளா? அத தண்ணி மோண்டுக்க போறோம்னு சொல்லிருக்கோமே. சரி சரி, சீக்கிரம் மங்கையும் ராணியும் கூட்டிட்டு நம்ம கிளம்புவோம். இப்ப போனா நம்ம எல்லையில யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம ஜாலியா ஐஸ் வாங்கி சாப்பிடலாம், கள்ள முட்டாய் வாங்கி சாப்பிடலாம், எல்லாம் வாங்கி சாப்பிடலாண்டி. ஐயோ ஆசையை காட்டுதால. சரி சீக்கிரம் போலாம் வா. மங்கை, எடி மங்கை. ராணி, எடி ராணி. எடி எங்கடி கூப்பிடுதிய? தண்ணி மோண்டிட்டு வரணும், சீக்கிரம் வா. தண்ணி மோண்டிட்டு வரணுமா? எதுக்குடி? நேத்து தான் நம்ம மோண்டிட்டு வந்துட்டோமே. ஐயோ, நாம சமஸ்தானத்துக்கு வெளியில போறோம். என்னடி திடீர்னு இப்படி ஒரு பிளான் போட்டிருக்கிய? இங்க பாரு, இப்பதான் சரியா இருக்கும். நம்ம ஊர்ல பாதி பேர் வேட்டைக்கு போயிட்டாங்க காட்டுக்குள்ள, பாதி பேர் தேன் எடுக்க போயிட்டாங்க. நம்மள யாருமே தேட மாட்டாங்க. ஏய் கோபால், சீக்கிரம் வாடா, தேன் எடுக்க போறோம். எல்லாரும் தேன் எடுக்க தான் போறாங்க. இதான் சரியான சந்தர்ப்பம். டேய், நான் ஆத்தங்கரைக்கு போறேன். சீக்கிரம் கொடுவை எடுத்துட்டு வந்துரு. ஊர்ல இருக்க எல்லா பசங்களும் தேன் எடுக்க போயிட்டாங்க. நமக்கு இனி எந்த பிரச்சனையும் இல்ல. நம்ம தைரியமா ஊருக்கு வெளியில போயிடலாம். நம்ம ஊருக்கு வெளியில போறோமோ அத என்ன கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே காட்டி கொடுத்துரு. நீங்க பேசுறது எனக்கு கேட்டுச்சுடா, அத ஓட்டி வந்தேன். இத இன்னைக்கு நம்ம எல்லைக்கு வெளியில போறோமா? காட்டி கொடுத்த கொண்டு வச்சுக்கிற வாட்டி ஓடி போவோம். சரி சரி, எதுக்கும் கத்தி அருவால வச்சுக்கிடுவோமா? வச்சாதான் முடியும். நம்ம போற பாதை அப்படி. இங்க பாரு, 3 காடு தாண்டி போறோம். ஒழுங்கா வா. எக்கத்த கொண்டு காட்டு வாச்சர் கண்ணுல பற்றாதீங்க. அவங்க கண்ணுல பட்டோம் அவ்வளவுதான், தூக்கி உள்ள வச்சு விடுவானுங்க. சரி சரி, நேரம் இல்ல, சீக்கிரம் வாங்க. ரொம்ப ஜாலியா இருக்கும். இன்னைக்கு நம்ம ஐஸ் வாங்கி சாப்பிட போறோம்ல. ஆமா ஆமா, நான் தொட்டு சட்ட வச்சிருக்கேன். சீக்கிரம் வா. இரு, எங்க ஆச்சி அங்க இருந்தாவ, அவகிட்ட சொல்லிட்டு வந்திருந்தேன். உங்க ஆச்சி கிட்ட என்ன சொல்ல போற? நான் தண்ணி மோண்டுகிட்டு வரேன்னு சொல்ல போறேன். இல்லைன்னா எங்க ஆச்சி ஊர் முழுக்க தேடி நம்மள எங்க இருக்கோன்னு காட்டி கொடுத்துரும். அத்தி, முத உங்க ஆச்சி வாயை அடைச்சிட்டு வா. ஆச்சோ ஆச்சோ, ஆச்சி, நான் ஆத்துக்கு போய் தண்ணி மோண்டிட்டு வரேன். அம்மாச்சும் அப்பாச்சும் வந்துச்சுன்னா தண்ணி மோர போயிருக்கேன்னு சொல்லிராச்சி. காலமரம் வரணும். ஆச்சா
சீக்கிரம் ரெட்டி யார் கண்ணிலையும் பற்றக்கூடாதுன்னு சீக்கிரம். அதெல்லாம் யார் கண்ணிலையும் படாம போயிடலாம். இங்க பாரு 3 மலை தாண்டுறோம். கத்தி அருவாள்லாம் வச்சிருக்கியல்ல, இடையில புலி கிளி வந்தாலும் வந்துரும், பார்த்து போகணும். ரெட்டி அந்த பசலை கிளி வச்சுக்க. ஒரேல பாம்பு கிம்பு கொத்திட்டுனா அவ்வளவுதான். மகையா ஓகே தானா? அச்சக்க தோப் தக்கறே. சரி சரி. தயவு செய்து யாரும் கூடாரத்தை விட்டு வெளியில வர வேண்டாம். காட்டுல இருக்க புலி ஊருக்குள்ள வந்துட்டு ஊருக்குள்ளதான் பதுங்கி இருக்கு. நாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல புடிச்சிருவோம். அது வரைக்கும் தயவு செய்து பொதுமக்கள் உங்கள் ஒத்துழைப்பு தரும்படி தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து யாரும் கூடாரத்தை விட்டு வெளியில வர வேண்டாம். எல்லாரும் கூடாரத்துக்குள்ள போங்க. தயவு செய்து எல்லாரும் கூடாரத்துக்குள்ள போங்க. புலி ஊருக்குள்ள வந்துட்டு இருக்கு. எல்லாரும் தயவு செய்து ஒத்துழைப்பு தாங்க. எல்லாரும் கூடாரத்துக்குள்ள போங்க. சார், தேர்ந்தெடுக்கவும் வேட்டையாடவும் நிறைய பேர் வெளியில கிளம்பிருக்காங்க சார். அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது எங்க பொறுப்பு. யாரும் அச்சப்பட தேவையில்லை. நாங்க எப்படியாவது எல்லாத்தையும் மீட்டுருவோம். தயவு செய்து கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. இல்ல கைவேல் போய்கிட்டு இருக்க. என்ன சொல்ற? புலி வருதுன்னு தெரியாம வழக்கம் போல காலைக்குள்ள வேலையெல்லாம் மக்கள் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. வாலிய பயிரெல்லாம் வேட்டைக்கு போயிருக்கானுங்க. பெரிய ஆட்கள்லாம் தேன் எடுக்க போயிருக்காங்க. பிள்ளைங்கெல்லாம் தண்ணி மோண்டிட்டு வரதுக்கு போயிருக்காங்க. வீட்டுல இருக்க பொம்பளைங்க எல்லாம் வேலை முடிக்க போயிருக்காங்க. அவங்க மொத்தம் ஊருக்குள்ள அந்த அளவுக்கு யாருமே இல்ல. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு உசுறு போச்சுனாலும் அவ்வளவுதான். என்ன பண்ண? சரி, நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. 3 பட்டாளியா பிரிங்க. வேட்டைக்கு போயிருக்கவங்களுக்கு ஒருத்தங்க பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு ஆயுதத்தை எடுத்துட்டு போங்க. தேன் எடுக்கிறதுக்கு எப்படியோ பெரிய மலைக்கு தான் அந்த ஊர் மக்கள் போயிருப்பாங்க. அந்த இடத்துக்கு ஒரு பட்டாளி அனுப்புங்க. அவங்க கிட்டே சரியான ஆயுதம் இருக்கணும். அவங்கள கூட பிரச்சனை இல்லை, ஏன்னா அவங்க கிட்ட கண்டிப்பா ஆயுதம் இருக்கும். ஆனா இப்ப அதை விட ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? இப்பதான் ஊர்ல இருக்க வாலிய பிள்ளைங்க எல்லாம் தண்ணி மோண்டிட்டு வரதுக்காக ஆத்தங்கரைக்கு போயிருக்காங்க. அநேகமா புலி அங்கதான் பதிவு இருக்குன்னு நமக்கு தகவல் வந்திருக்கு. ஆத்தங்கரைக்கு இந்த நேரத்துக்கு மக்கள் போக மாட்டாங்க தண்ணி மோண்டிட்டு வரதுக்கு. ஆனா வாலிய பிள்ளைங்க போயிருக்கதா இப்பதான் ஊருக்குள்ள இருந்து தகவல் வந்தது. அச்சோ, ஒருவேளை புலி அங்க பதுங்கிருந்தா. சரி, நான் இப்பவே ஆத்தங்கரைக்கு போறேன். கிங்ஸி, இப்ப நீ மட்டும் தனியா போக முடியாது. கிஷோர் ஒரு பக்கம் ஒரு டீமா கூட்டிட்டு போயிருக்கான். அப்புறம் நம்ம பிரதீப் ஒரு பக்கம் டீமா கூட்டிட்டு போயிருக்கான். இப்போ நான் இந்த இடத்துல இருந்தா ஆகணும். நீ ஒத்தனை என்ன பண்ண முடியும்? பரவாயில்ல, நான் பாத்துக்கிடுவேன். கண்டிப்பா பொண்ணுங்க கிட்ட எந்த ஆயுதமும் இருக்காது. அவங்க தனிப்பட்ட தவிர எதுவும் எடுத்துட்டு போயிருக்க மாட்டாங்க. அதனால அவங்க கிட்ட ஆயுதம் இருக்காது. நான் உடனே கிளம்புறேன். உசுக்கு ஆபத்தாயிரும் சொன்னா கேளு. பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். இந்த பாட்டாளிக்குள்ள அப்படி வந்ததுன்னா உடனே எனக்கு தகவல் சொல்லி அனுப்பு. ஓகே, எல்லா டீமும் கொஞ்சம் ரெடியா இருங்க. எப்ப வேணாலும் ஆபத்து வரலாம். எல்லாரும் எல்லா ஆயுதத்தையும் ரெடியா வச்சுக்கோங்க. ஓகே சார். பட்டாலிஸ், ஆத்தங்கரைக்கு தான் புலி போயிருக்கிறோம். அங்கதான் பதிவு நமக்கு தகவல் வந்திருக்கு. எல்லாரும் ரெடியா இருங்க. எல்லாரும் 3 டீமா பிரிஞ்சு போங்க. ஆத்தாங்கரைக்கு ஒரு டீம் போங்க. நம்ம கிங்ஸ் சார் தான் போயிருக்காரு. அவர் ஒத்தையில தான் போயிருக்காரு. சீக்கிரம் எல்லாரும் போங்க. 3 பட்டாலியா பிரிங்க. தயவு செய்து பொதுமக்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. தயவு செய்து கொடுங்க. எல்லாரும் கூடாரத்துக்குள்ள போங்க. வெளியில போயிருக்கிறவங்க தயவு செய்து வீட்டுக்குள்ள வாங்க. யார் யார் குடும்பத்துல இருந்து யார் யாரு வேட்டைக்கோ யார் யாரு தேர்ந்தெடுக்கும் போயிருக்காங்க லிஸ்ட உடனடியா கேம்ப்ல வந்து கொடுத்துட்டு போங்க. கோட்டைக்கு யாரும் வெளியில போகலையா? இல்ல சார், அங்க யாரும் போறது இல்ல. இல்ல, அங்க ஆபத்து இப்ப நிறைய இருக்குது. அந்த சைடு யாரும் போக மாட்டாங்கல்ல? இல்ல சார், அங்க யார் சார் போக போறா? தயவுசெய்து எல்லாரும் கூடாரத்துக்குள்ள போங்க. புலி நடமாடுற மாதிரி சந்தேகப்பட்டாலோ இல்ல புலியை நீங்க கண்ணால பார்த்தாலோ கேம்ப்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. எல்லாரும் ஓடுங்க, ஆத்தங்கரைக்கிட்ட புலி வந்துட்டா. எல்லாரும் கூடாரத்துக்குள்ள போங்க. நேரம் இல்ல, சீக்கிரம் போவோம். இப்படி அண்ணன் நட போடுறது யாருடி? நான் நடி போடுறேன். நீ எப்படி அண்ணன் நட நடந்து வர? நான் அண்ணன் நட நடந்து வரேன். நீ தான் அண்ணன் மாதிரி நடந்து வந்துகிட்டு இருக்க. சண்டை போட்டதெல்லாம் போதும். ஊருக்குள்ள நம்மள தேடுறதுக்குள்ள நம்ம ஆத்தங்கரைக்கு போகணும். சீக்கிரம் வாங்க. இங்க பாரு, மணி 3 மணி ஆயிட்டுனா ஆத்துல வெள்ளம் மறக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் நம்ம ஆத்த கடக்க முடியாது. சொன்னா கேளுங்க. ஆமாட்டி, ஆத்துல வெள்ளம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆத்த கடக்க முடியாது. அதுக்கு முன்ன போயிடணும். வரசல நடங்கிட்டி. இன்னும் 3 மலை நம்ம தாண்ட வேண்டி இருக்கு. நம்ம பாதி தூரம் தான் வந்திருக்கோம். அதெல்லாம் வரசல நடந்தா விறுவிறுன்னு போயிடலாம். இன்னைக்கு தான் நம்ம கோட்டைக்கு போக வேண்டிய சரியான நாள். ஆமாட்டி, நம்ம கோட்டைக்கு போறோம்ல, அதுக்கு நம்ம கொஞ்சம் வரசல நடக்கணும். சீக்கிரம் கொஞ்சம் வரசல நட.
டி அருவில இன்னைக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமா கொட்டுது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, பாத்துக்கலாம் போ. ஏதோ சந்தேகமா இருக்க. என்ன சந்தேகம்? இல்ல ஊரலுக்கு ஒண்ணு லாந்தன மாதிரியே இல்ல, அமைதியா இருக்கு. அதான் எல்லாரும் தேன் எடுக்க போயிருக்காங்கல்ல, அதனால இருக்கும். இல்லையடி, அப்புறம் இவ்வளவு அமைதியா இருக்க வாய்ப்பு இல்லையா? இப்படித்தான் போன வாரத்துக்கு முன்ன வர யானை ஊருக்குள்ள வந்தது. அப்ப இப்படித்தான் நம்ம எல்லாரும் கூடத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்கும் போது இப்படிதான் ஊரே அமைதியா இருந்துச்சு. ஒருவேளை நாம இங்க வந்த நேரம் ஊருக்குள்ள யானை எது புகுந்துட்டோம்? ஆமா, நம்ம வந்த ஒரு மணி நேரத்துல யானை புகுந்து காத்துக்குள்ளதான் புகுந்து போவோம். யானை காத்துக்குள்ள புகுந்து போனா எப்படி இருக்கும்? டி நான் மறுபடியும் சொல்லேன்டி, சந்தேகமா இருக்குடி. இவ்வளவு அமைதியா இருக்காது டி. அதெல்லாம் இருக்கும், வா. எல்லாரும் தேடிக்கின்னு எடுக்க போயிருக்காவல்ல, அதான் இருக்கும். ஆமா, ஆயுதத்தை எடுத்துட்டு வந்தீங்களா? ஐயோ மறந்தாச்சே. சரி வா, ஒண்ணு இல்ல, கோட்டைக்கு தானே போறோம், சமாளிச்சுக்கலாம் வா. கையில ஆயுதமும் இல்ல, ஒண்ணுமே எடுத்துட்டு வரல. ஒருவேளை புலி ஏதாவது வந்துட்டுனா? இவ என்னடி நீங்க காமெடியா பண்ணிக்கிட்டு இருக்கா? இவளே யானை வந்துரும்டா, இப்ப புலி வந்துரும். எல்லாமே அவ காத்து வழியா தான் வரும். வாயில பட்டி விருவசனே. பாத்து பாத்து படி பாத்து வாங்க. அப்பாடா, ஒரு வழியா ஒரு மலை தாண்டிட்டோம்ப்பா. இன்னும் 3 மலை தாண்டணும், வா. 3 மலை தாண்டது இருக்கட்டும், எப்படி நம்ம 7வது மலையை தாண்ட போறோம்? அதுக்கு தானே ஒத்திக்க பாத்துக்கிட்டு இருக்கோம், தாண்டிடலாம் டி. அப்பாடா, 2வது காட்டையும் தாண்டியாச்சு. அப்பாடா, 3வது காட்டை தாண்டிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல 6 வந்துரும். ஆத்த மட்டும் தாண்டிட்டோம்னா நாம கோட்டையை தாண்டிடுவோம். ஏடி, இன்னைக்கு கோட்டைக்கு வெளியில ஐஸ்கிரீம் எல்லாம் விக்கும்ல, அதிரசம்லாம் வாங்கி சாப்பிடணும் டி. நான் அதுக்காகவே துட்டு சேர்த்து வச்சேன். ஆமா டி, இன்னைக்கு எல்லாம் வாங்கி தின்னுட்டு போகணும் டி. ஒரு ஐஸ்கிரீம் அதிரசம் வாங்கி திங்கிறதுக்கு 3 மலை தாண்டி வாரோம். புலி வராது டி. நிஜமாவே புலி உருமுன சத்தம் எனக்கு கேட்டுச்சு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ வா. அது பயந்துல சாவுதா? நிஜமாவே உனக்கு கேட்டுச்சு? சத்தியமா புலி உருமுனச்சு எனக்கு கேட்டுச்சு டி. அதுவோ பிரம்ம. நீ யானை வரும் புலி வரும்னு நினைச்சுக்கிட்டே வரியா காட்டு வரியா? அது நம்ம அடர்ந்த காட்டு வழியா போய்கிட்டு இருக்கோம், அதான் உனக்கு அப்படி தோணுது. ஐயோ மழை தூத்துதா போச்சா? நீ வாயை தந்த மழை வேற பெய்யுது. டேடி, ஏதாவது குகை இருக்கான்னு பாருங்க டி. குகைக்குள்ள இருந்துட்டு போலாம். வெளியில இருந்தோம்னா மாட்டிக்கிடுவோம். உண்மையிலே புலி வந்துரும். ஆமா, குகைக்குள்ள சிங்கம் இருக்கும், நேரா அதுக்கு போய் வயித்துல போய் இருந்துக்கப்போ. ஏடி, உங்க வாயில நல்ல வார்த்தையே வராதடி. பின்ன குகைக்குள்ள போய் இருக்கணுங்க, நேரா சிங்கம் வயித்துல தான் போய் இருக்கணும். ஆமா, அது திங்கிறதுக்கு வசதியா இருக்கும். இல்லையா, புலி உருமுன மாதிரியே இருக்குது. இவ கேட்டா இல்லங்காலுகளே. எனக்கு தான் அப்படி கேக்குதா, இல்லனா உண்மையிலே பிரம்மையா? ஏய் இசை, சீக்கிரம் வா. இன்னும் ஆத்த கடக்கணும், மழை வேற வந்துட்டு. ஆத்துல வெள்ளம் வந்துட கூடாது, அதுக்குள்ள ஆத்த கடக்கணும். இங்கத்தான் புலி பதுங்கி இருக்கணும். மழை பெய்யறனால நம்ம வாசனை தெரியல. இதே மழை பெய்யாம இருந்தா நம்ம மேல வாசனை தெரிஞ்சிருக்கும். ஏடி, இங்க புலி இருக்குன்னு எனக்கு கன்ஃபார்மா தெரியுதுடி. அப்படி இருந்திருந்தா இன்னத்துக்கு நம்மள தின்றுக்காதே. தின்றுக்கும். இந்த மழை மட்டும் வரலனா என்ன சொல்றா? மழை பெஞ்சதுனால நம்ம சுவாசம் மாறி அங்க மண் வாசனை வந்திருக்கு. இல்லன்னு வச்சுக்க, இன்னத்துக்கு நம்மளோட சுவாசத்தை இது கண்டுபிடிச்சிருக்கோம். நீ பேசாம கதை ஆசிரியர் ஆயிரேன். சத்தியமா சொல்றேன் டி, புலி இருக்கு டி. புலி இருந்தாதான் இன்னத்துக்கு காட்டு வச்சர்லாம் வந்து அலௌன்ஸ் பண்ணிருப்பாங்களா மைக்க பிடிச்சி. ஹலோ ஹலோ ஊர் மக்களே, எல்லாரும் கூட அதுக்குள்ள போங்க, புலி வருது புலி வருது புலி வருதும்பாங்க. ஆனா புலி எங்க இருந்து வருதுன்னு தான் தெரியும். நக்கலா இருக்குல்ல உனக்கு? பின்ன எத்தனை நாள் அலௌன்ஸ் பண்ணாங்க, என்னைக்காவது புலி வந்துச்சா? அதானே, புலி வருதும்பாங்க. ஒரு நாள் கூட நான் புலிய பார்த்ததே இல்ல. தூரத்துல கூட பாத்திருக்கேன், ஆனா ஊருக்குள்ள வந்து நானும் பார்த்ததே இல்ல. இல்ல மேட்டி, அவங்க மைக்க பிடிச்சு சொல்றாங்க புலி வருதுன்னு. எங்கயாவது பாத்திருப்பாங்க. ஏன் நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போது நம்ம மாயக்கம்மாவா பாட்டி, அவங்க பாட்டியை எப்படி புலி எடுத்துட்டு போயிருக்கு? அது வயசானவிய, உன்னை கொன்னே போட்டுருவேன். ஏட்டி, நான் சும்மா சொல்றேன், புலி இங்க எங்க படுத்திருக்குட்டி. பயம் கட்டாம வா. சீக்கிரம் வாங்க
ஓட்டைக்குள்ள வந்துருவான். ஒளிமயமான எதிர்காலம் என் கண்களில் தெரிகிறதே. இந்த பையவளதான் பயந்துகிட்டே வந்தா. அவகிட்ட சொல்லுங்க டி, புலியாம் புலி. அடே, இசைய காணோம். என்னடி சொல்ற? அடி, எங்க போறான்னு தெரியலையே. இசை வரான்னு தெரியலையே. இந்த சைடா வந்து இந்த சைடா சவுண்ட் கேட்டு இங்க வந்து வா 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 யாரு எங்க நிக்க எங்க நிக்க ஏதாவது அடையாளம் கொடு. நீ எங்க தசரி அங்கே உட்காரு போய் நிக்குது. கத்தாத அமைதியா நான் வந்துட்டேன். புலி என் பக்கம் வந்து அந்த பொண்ணு பக்கம் தொட செலுத்தாரு. இப்ப என்ன பண்ண? ஐயோ இப்ப மொத்த மழை பெய்யுது. என் மேல வாசனை வரதுக்கு என்ன பண்ண? கத்திச்சு அறுத்தான் முடியும். ரத்த வாசனைக்கு தான் வரும். பயப்படாத நான் இருக்கேன். ஆத்தங்கரைக்கு வரக்கூடாதுன்னு அனௌன்ஸ் பண்ணிருக்கேன். அப்புறம் எப்படி அங்கே இல்லை? எங்க இருக்கா? ஏ பாப்பா ஐயோ என்ன சத்தம் காணோம். ஏ பாப்பா எங்க இருக்க? ஏ பாப்பா கிங்ஸ்லி, நீ கரெக்டா ஊருக்குள்ள போய் அனௌன்ஸ் பண்ணே இல்லையா? கிங்ஸ் அதை பத்தி பேச வந்தேன். நான் அனௌன்ஸ் பண்ண போது ஒரு 4 பிள்ளைங்க ஊரை விட்டு வெளியில போயிருக்காங்க. 4 பிள்ளைங்களா? புள்ளி இங்கதான் லாத்துது. ஐயா நான் ஒண்ணு சீக்கிரம் போய் அனௌன்ஸ் பண்ண சொன்னே இல்லையா? நான் உடனே பண்ணிட்டேன். இங்க ஒரு குழந்தையோட சத்தம் கேட்டுச்சு. இப்ப காணுங்க. ஐயோ நான் வேணா உள்ள போய் பட்டாளத்தை கூட்டிட்டு வரட்டா? அதுக்குள்ள தின்னு ஏப்ப விட்டுரும். சரி இங்க ஒரு பொண்ணோட சவுண்ட் தான் கேட்டுச்சு. எத்தனை வயசு பிள்ளைங்க? குழந்தைங்களா இல்ல, 16 வயசு பிள்ளைங்க. 16 வயசா? அப்போ இங்க ஒரு குழந்தை சவுண்ட் மாதிரி கேட்டுது. அது 16 வயசு பிள்ளைதான். 10ஆம் கிளாஸ் முடிச்சிருக்காங்களா. அவங்க ஆத்தங்கரையில போய் தண்ணி போட்டு வரதான் போயிருக்காங்க. ஆத்தங்கரையா? இப்ப எப்படி தண்ணி போற முடியும்? வெள்ளம் போய்கிட்டு இருக்கு. அப்ப எப்படி தண்ணி போற வந்திருப்பாங்க? அப்படின்னா அவங்க எங்க போறாங்கன்னு அர்த்தம். என்ன சொல்ற? ஆத்த தாண்டி வேற எங்க போயிருக்காங்க. நம்ம ஆத்த தாண்டி வந்து நிக்கோம். ஐயோ ஆமால, ஆத்த தாண்டி போய் வந்தா இங்க வந்திருக்கணும். அப்ப ஆத்த தாண்டி வந்திருக்காங்கன்னா அவங்க வேற எங்க சேர்க்கிறோம். ஐயோ இதுக்கடுத்து பக்கத்து கிராமம். இப்ப அந்த கிராமத்துல யாருமே இல்ல. ஏன்னா 3 நாளா கொம்பேரி யானை ஆட்டம் கண்டு இருக்குது. முடிச்ச ஆட்டம் கண்டு இருக்கு. அவ்வளவு ஊரை விட்டு வெளில போயிட்டாங்க. அங்க யானை இருக்கா? ஆமா, நேத்து தான் ஃபாரஸ்ட் ஆபீஸ்ல இருந்து எனக்கு தகவல் வந்தது. ஒருவேளை இந்த புள்ளிங்க அங்க போனாங்கன்னா யானை கிட்ட மாட்ட வேண்டியதான். இப்ப என்ன பண்ண? சரி நீ உடனே ஃபாரஸ்ட் ஆபீஸ்க்கு தகவல் கொடுத்துரு. 4 புள்ளிங்க மிஸ் ஆயிட்டாங்கன்னு. நம்மள வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. இப்ப என்ன பண்ணலாம்? ஏதாவது காப்பாத்தணுமே. நம்ம கண்டுபிடிச்சிடலாம் கிங்ஸே. இப்ப நம்ம தகவல் கொடுத்தா கண்டிப்பா நம்ம வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. அது மட்டும் இல்ல, சத்தியமா நமக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சிடும். இங்க பாரு, நான் வேற கலெக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ இந்த மாதிரி வேற கேச கொடுத்துறாத. 4 புள்ளிங்க வளர்க்கடா. என் கலெக்டர் படிப்பு என்னத்துக்கு ஆகுறது? நம்ம கண்டுபிடிச்சிடலாம் கிங்ஸ். எனக்கு நம்பிக்கை இருக்கு, நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த புலி மனுஷனை வேட்டையாடி ருசி கண்டுபிடி வச்சிருக்கே. அவங்க 3 கிலோமீட்டர் தள்ளி நின்னாலும் மாப்பம் பிடிச்சு தட்டி தூக்கிடும். இங்க பாரு, வேலையை விட உசுறு முக்கியம். ஒழுங்கா டிபார்ட்மெண்ட் கொண்டு தகவலை கொடு. கிங்ஸ் உனக்கு கெஞ்சி கேட்கிறேன் கிங்ஸ். என் கலெக்டர் படிப்பு என்னத்துக்கு ஆகுறது? நம்ம தகவல் கொடுத்தோம். அந்த பிள்ளைங்க மீறி போனா நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லு? கண்டிப்பா தகவல் கொடுத்தா அந்த பிள்ளைங்க போயிருக்க மாட்டாங்க. நீ தகவல் கொடுத்ததுக்கு முன்னாடி அந்த பிள்ளைங்க இருந்து கிளம்பி இருக்கணும். ஏன்னா இந்த 3 மலை தாண்டி இருக்குது. ஆத்தங்களை தாண்டி இருக்காங்கன்னா நீ ஒரு 1/2 மணி நேரத்துக்கு தகவல் கொடுத்துருப்பியா? கிங்ஸ் வேண்டாம் கிங்ஸ். என் கலெக்டர் படிப்பை நாசமாயிரும். சொன்னா கேளு. நீ என்னடா பேசுற? 4 பிள்ளைங்க உசுரு, 16 வயசு பிள்ளைங்க. கொலைப்படுத்த அந்த பிள்ளைங்க இப்படி 3 காடு தாண்டி போலாமா சொல்லு? தப்ப அவங்க மேல வச்சுட்டு நான் என் வாழ்க்கை பணிய வைக்க முடியுமா? கிங்ஸ் என்ன யோசித்து பாரு. நான் பிறந்தது கஷ்டப்பட்டு இப்பதான் படிச்சுட்டு இருக்கேன். பிளீஸ் கிங்ஸ், உனக்கு நல்லா தெரியும் இந்த காட்டுக்குள்ள நான் எவ்வளவு நாளா கிடக்க. கரண்ட் வசதி எதுவுமே இல்லாம ராத்திரி முழுக்க முழுத்தி வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ அதெல்லாம் நாசமாக்க பாக்குறியா? இப்ப பட்டாளத்துக்கு நான் தகவல் கொடுத்தானா கண்டிப்பா என்ன டிஸ்மிஸ் பண்ணுவாங்க. டிஸ்மிஸ் பண்ணா நான் கலெக்டருக்கு படிக்க முடியாது. பிளீஸ் கிங்ஸ், உனக்கு கேட்டு கேட்கிறேன். என்னடா பண்ண சொல்ற? 4 உசுரு. கண்டிப்பா நம்ம தேடலாம். நான் சாம்பலைய வர சொல்றேன். நம்ம 3 பேரும் கண்டிப்பா தேடலாம்.
கண்டுபிடிச்சல ஒரு உசுறு கூட போகாது. இங்க பாரு, நான் காப்பாத்துறேன் என்ன நம்பு. என் படிப்பு வச்சிடாத ப்ளீஸ் ப்ளீஸ். இவருக்கு எக்ஸாம் வந்து ஒன்னாலே முடியும். நீ புலி கூட நேருக்கு நேரம் சண்டை போடக்கூடியவன். புலி வந்து நான் நிச்சயமா நீ ஜெயிச்சிருவேன். எங்க பாரு எக்ஸாம் என் படிப்புக்கு எக்ஸாம். இங்க பாரு, 4 பிள்ளைங்கள ஒரு பொண்ணு இப்ப மிஸ் ஆயிட்டா தெரியுமா உனக்கு? மிஸ் ஆயிட்டா? அதுல ஒரு பொண்ணு கொல்லவே இங்க கேட்டுச்சு. இப்ப அந்த பொண்ணு கொல்ல கேட்கல. இந்த காட்டுக்குள்ள அவ்வளவு லேசா ஒத்து சந்திக்க முடியாது. ஒரு வாட்டி மிஸ் ஆனோம் கண்டுபிடிக்க முடியாது. இங்கே பிறந்து வந்தா கூட மேல கண்டுபிடிக்க முடியாது. இப்ப எப்படி இந்த 4 பிள்ளைங்களை கண்டுபிடிக்க போறோம்? இப்ப 4 காட்டு கொண்டா தேடும். காட்டு கொண்டா பிரிஞ்சு போயிடும். போச்சுதே. அது மட்டும் இல்ல, இங்கதான் சட்டத்துக்கு புறம்பா எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. கொள்ளைங்க கையில அமிட்டானுங்கன்னா சீரழிச்சு போட்டு போயிடுவானுங்க. அவனுங்க வெறி பிடிச்சு கிடப்பானுங்க காட்டுக்குள்ள. எவ்வளவு கிடைக்க மாட்டாளு. அதுக்கேற்ற மாதிரி இந்த பிள்ளைங்க வேற 4 பக்கம் சதுரி கிடக்கு. 16 வயசு பிள்ளைங்க. நீ கொஞ்சம் மாதிரி யோசிச்சு பேசுறியா? செதைச்சிருவானுங்க. சொன்ன கேளு, நம்ம பட்டாளத்துக்கு தகவல் கொடுத்துடலாம். நான் கண்டுபிடிக்கிறேன். பிளீஸ் கிங்ஸே, நான் கண்டுபிடிக்கிறேன். நான் உடனே சாமுராய் வர சொல்றேன். ஏன்னு ஒண்ணு நம்ம கண்டுபிடிச்சலாம். எங்கடி போறேன்னு தெரியலையே, வழி தெரிய வேண்டுக்க. சோலையம்மா, மங்கை, இசை. புலி வருது, புலி வருது.